சீமான் அண்ட் சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இவர் வந்துட்டு அது நாங்கள் பேசின ஆடியோவே கிடையாது, அது ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணது அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்துட்டு என் ஃபோனில் இருக்க விஷயத்த என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு அவர் வாய் விடுறாரு. அது வந்து எப்படின்னா ஒரு இம்மெச்சூர்டு கட்சிமா. அது வந்து எப்படின்னா தலைவனும் சரியில்லை, தொண்டரும் சரியில்லைன்ற மாதிரி தான். சீமான் வாய் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாமே. இப்போ வந்து அந்த வாய் தான் சீமானை வந்து கொண்டு போய் குழியில் புதைக்க போகுதுன்றது தான் இது. நிச்சயமாக வந்து சீமான் வந்து இதே மாதிரி போயிட்டு தான் 2026 இவர் எம்எல்ஏவாக இது பண்ணுறதுன்றது வேறு. முதல்ல கட்சியே இருக்காது, சீமானே இருக்கு. விஜய் அவர்கள் சீமானோட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படி. விஜய் வாய் தரன்னு சொல்லலையே, விஜயெல்லாம் சத்தியமாக சீமானை செய்யணும். தளபதி அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலான்னு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு பயங்கரமாக கோவம் வேற பட்டிருக்கிறாரா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழப்போரில் போய் சண்டை போட்டார்ல விஜய், போய் முன்னாடி நின்னார். எத்தனை குண்டுகள் பாஞ்சாலும் தப்பிச்சு வந்தாரா இல்லையா? ஈழப்போரில் தமிழர்களுக்காக பெருஞ்சண்டைகள்லாம் போட்டிருக்காரு சிங்கள இராணுவத்துக்கு எதிராக. அப்புறம் அவரை தளபதினு சொல்லாமல் என்ன சொல்லுவீங்க? ஜாஃபர் சாதிக் கிட்ட இயக்குனர் அமீர் அவர்கள் 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறதா வந்து யூடியூபர் மாரிதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒரு ரூபாய்க்கு வந்து ஏதோ வந்து ஒரு யூடியூபர் நடத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு 4 நாள் போலீஸுக்கு பயந்து ஓடி போயிட்டான். அது மேலே கேஸை போட்டு அதுக்கப்புறம் பெயிலில் வந்தாங்க. வணக்கம் மாபதி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்போ மறுபடியும் வந்துட்டு பெருசாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. சீமான் அண்ட் சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இவர் வந்துட்டு அது நாங்கள் பேசின ஆடியோவே கிடையாது, அது ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணது அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்துட்டு என் ஃபோனில் இருக்க விஷயத்த என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு அவர் வாய் விடுறாரு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது? அவர் ஃபோன் பெர்மிஷன் இல்லாமல் யார் எடுத்தாங்களா? அதுதான் தெரியல, யார் எடுத்தா, அவர் யாரை சொல்றாருன்னே தெரியல. என் ஃபோனில் இருக்க பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி லீக் பண்ணலான்னு கேட்குறாரு. அதான் இவர் கொடுக்காம யாருக்கு தெரியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு இம்மெச்சூர்டு கட்சிமா. அது வந்து எப்படின்னா தலைவனும் சரியில்லை, தொண்டரும் சரியில்லைன்ற மாதிரி தான். சீமானுக்கு வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பழைய இவர்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜெயலலிதா எடுத்துட்டிங்கன்னா அவர்களுடைய தன்மையே வேறு, கலைஞருடைய தன்மை வேறு. ஏன்னா அண்ணா போன்ற பெரியார் போன்ற தலைவர்களெல்லாம் வந்து எப்படின்னா புத்தகத்தை படிச்சுட்டோ வரலாறை படிச்சுட்டோ பேசுகிற ஆட்கள் கிடையாது. அவங்க இயற்கையிலே ஒரு ஞானிகள், அவங்க அரசியல் ஞானிகள். அதாவது அரசியல் ஞானிகள்ன்றதை விட எப்படின்னா ஒரு மக்கள், அந்த மக்களுடைய தன்மை என்ன, அந்த நிலத்தோட தன்மை என்ன, இது இப்போது எப்படி இருக்குது, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, எதுக்காக அவங்க கட்டுப்பாட்டில் போச்சு, அதை எப்படி அதை மீட்கணும், யாருக்கு என்ன அளவுக்கு தேவைகள் இருக்குது, இந்த மண் யாருக்கு சொந்தமானது, அதோட அரசியல் தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் சிந்தித்து யாரால் இந்த பிரச்சனையோட ஆணி வேர் அடிவேர் வரைக்கும் போய் இப்போ தமிழன் பூரா கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கிறான், படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கான், விவசாயம் பண்ணுறான், அதிலே வருமானம் இல்லை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் அங்கே கிடையாது அப்படின்ற மாதிரியா ஜாதி தான் காரணம், பிராமணர்கள் தான் காரணம்னு கண்டுபிடிச்சவர் பெரியார். இவர்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு குலப்படியான ஒரு வேலை அந்த காலகட்டங்களில் வேலைகளை செய்து கொண்டு ஜாதி வாரியாக பிரித்து இவர்களை வளர விடாமல் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறதுனால தான் எதுலேயுமே வந்து தமிழன் வந்து முன்னேறவே முடியல அப்படின்றத கண்டுபிடிச்சி பிரச்சனை வந்து இங்கே இல்லை, விவசாயம் தோற்று போகுதுன்னா பிரச்சனை இங்கே இல்லை, இப்போ மேல் அதிகாரிகளாக ஆட்சியில் ஆட்கள் வரலைன்னா அதுக்கான விஷயம் இங்கே கிடையாது, அது வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சி அதை போக்குவதற்காக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி, நீ உன் பிள்ளை வந்து இப்படி செருப்பு தைக்கிறதுக்கு காரணம் வந்து நீ கிடையாது, உன் பிள்ளையும் கிடையாது, உங்கள் பாட்டன் தாத்தனும் கிடையாது, உன்னை இப்படி வந்து மண்டையை கழுவி உன்னை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நீ இப்படி இருக்காத, இப்படி நீ இருக்கக்கூடாது, உன்னை மாற்றிக்க, உன்னை யார் அடிமைப்படுத்துகிறாங்களோ அவனை நான் பார்த்துக்கிறேன், உன்னை ரிலீஸ் பண்ணி விடுறேன், ஆனால் நல்லா பிழைக்கிறது எப்படின்றத நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியான தத்துவங்களின் அடிப்படையில் வந்த கட்சிகள் தான் வந்து திராவிட கழகம். அதுக்கப்புறம் வந்து அது அரசியல் இயக்கமாக மாதிரி அண்ணா வந்தார். அண்ணா வந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்ட். அவர் இந்த நாடு யார், எப்படி இருக்குது, வடநாடுக்கு நீங்கள் வந்து இந்தியாவோட தலைநகரமாக டெல்லி வந்துடுச்சு,
ஸோ அப்போ அவர்கள் ஒரு நாடு வந்து சிறு சிறு இப்போ ராஜ்யங்கள் ஃபுல்லாக இணைஞ்சு ஒரு நாடாகுது. ஆனால் அதற்கு தலைமை வந்து ஒருத்தன் வந்து வட இந்தியன் வந்து அசால்ட்டாக வந்துடுறான். அது வந்தது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறான், நமக்கு தேவையானதை கொடுக்க மாட்றான் அப்படின்ற ஒரு ஒரு சமூக போராளியாக இறங்கி ஜனநாயக ரீதியில் போராடினவர் அண்ணா. அதுக்கப்புறம் கலைஞர் அதை பின்பற்றி எப்படி வந்து இந்த தமிழகத்தை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், இதற்கு ஃப்யூச்சருக்கு என்ன செய்யணும், இந்த மக்களை எப்படி பார்க்க வேண்டும், இந்த மொழியை எப்படி பாதுகாக்க வேண்டும், ஏன்னா இந்த இனத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளின் அடிப்படையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து வளர்ந்த ஒரு இடத்துல தமிழகம் இருக்குது. அதுபோல் ஜெயலலிதாவாக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. கலைஞருக்கு அப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. திருப்பி கலைஞர் வந்தார், திருப்பி வந்து வேறு மாதிரியாக போச்சு. டைடல் பார்க் வரைக்கும் அந்த கதைக்கு வரலாம். ஸோ இப்படி வந்து தமிழக முன்னேற்றத்துக்கு இப்படிலாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றியவர்கள் தாண்டி இதை உடைத்து விட்டு ஏதோ ஒரு குருட்டு கதையை படிச்சுட்டு திருட்டு கதைகளை சொல்லிக்கொண்டு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு ஒரு தலைமை பண்புன்றதே இல்லாமல் குடிச்சு விட்டு எவன்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்றது சில விஷயங்களை வந்து தற்போதைய இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு, வரலாற்று அறிவு, தமிழர்கள் பற்றிய விஷயங்கள் தெரிய வேண்டும் என்பது உண்மை. அதை அவர்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொன்ன ஒரு வாத்தியார் தான் ஒரு 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 காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி தான் சீமான். அதை வந்து அந்த வாத்தியாரை மக்களாக தூக்கி விட்டு அரசியல் தலைவனாக மாற்றி ஒரு பெரிய ஒரு சிந்தனாவாதியாக கொண்டு வந்திருக்கணும். அது ஏன் இல்லை அப்படின்னா, அந்த வாத்தியார் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் அந்த வாத்தியாரே பெரிய டுபாக்கூர், சொல்கிறது பூரா பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பிற்காலத்தில் வர ஆரம்பிக்குது. ஆமகரி தின்னேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லி ஒரு மாபெரும் இந்த உலகத்தில் வந்து சேகுவாராக்கு அப்புறம், ஃபிடல் காஸ்ட்ரோக்கு அப்புறம் பல்வேறு போராளிகள் வரலாற்று வரிசையில் வந்தவர் தான் பிரபாகரன். அவரை வச்சு காமெடி பீஸ் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு ஆமகரி சமைச்சு போட்டார், மீன் போட்டார், பின்னாடி ஒருத்தர் நோட்டில் எழுதுனா அப்படின்னு முட்டாள்தனமாக நான் பில்டப் பீலாக விடுறதுக்காகவும் ஹியூமன் கேட்டல்ஸை கவர் பண்ணி தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் சொன்ன சீமான் சரி அது கூட போய் தொலைது என்னத்தையா போய் சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லி விட்டா கூட அதுக்கப்புறம் இந்த தொடர் பொய்கள் தேவையில்லாமல் இந்த சினிமா கதை மாதிரி பாலையா படம் மாதிரி புரியுதா உங்களுக்கு? அதாவது தெலுங்கில் வந்து நடிகராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா பாலையான்னுவாங்கல்ல, அவருடைய காமெடி கூத்துக்கள்லாம் இருக்குல்ல படத்தில். இப்போ ட்ரெயின்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, பைக்கில் போய் ட்ரெயினை நிறுத்துறதுக்குல இதையே தன் வாயினால் வடை சுடக்கூடிய ஆள் தான் சீமான்ற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் பார்த்தா எவ்வளோ கடுப்பாக அடித்து தூக்கி போட்டுவீங்களா, ஒரு நடிகை எல்லாம் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், இதையும் ஊர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எப்படி நமக்கு தோணுதோ அதே மாதிரி அரசியலில் சீமான், அரசியல் பாலையா யாருன்னா சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை விழுந்துருச்சு சீமானுக்கு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து அந்த ஈழ விடுதலை, தமிழ் மீது பற்றுள்ள இளைஞர்கள், தமிழ் பற்றாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை நோக்கி இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் இப்போ அப்படி போகும்போது தொடர் பொய்களும் புரட்டு பித்தலாட்டங்கள் காரணமாக சீமான் எக்ஸ்போஸ் ஆகிடுறாரு. சீமானோடைய வாய்ஸ்னாலேயும் குறிச்சுப்பிட்டு என்ன தேவையான பேசுகிறது, மைண்ட் வாய்ஸை ஓப்பனாக பேசுகிறது, ஃபோனை போட்டு அவன்கிட்ட நம்பகத்தன்மை இல்லாத ஆட்களை கூட வச்சுருக்குது. ரைட்டா? அவருக்கு வந்து இது அட்வைஸாக கூட சொல்லலாம். சீமான் ஒன்று 60-70 வயசு இப்போ கிழவன் கிடையாது, புரியுதா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட சீமான் ஒத்த வயசு தான் இருக்கும். ஏன்னா நம்ம சீமானுக்கு எப்படி சினிமாலையும் இதிலே அனுபவம் இருக்கோ அதை விட அனுபவம் நமக்கு பத்திரிகை குதிரையில் 20 வயசுலேருந்து நம்ம உட்காந்துருக்கோம். சரியா? அதனால் அறிவுரையாகவே சொல்கிறோம் சீமானுக்கு என்னென்னா, முதல்ல குருட்டு பயல்களை முட்டா இவங்களை வந்து கூட வச்சுக்கிட்டு மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத முட்டா பசங்களை கட்சியில் வச்சுக்கிட்டு அறிவு சார்ந்து இருக்கக்கூடியவன், சிந்திக்கக்கூடிய தமிழர்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களை தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இந்த கட்சியை வச்சு வியாபாரம் பண்ணுறதை என்னைக்கு சீமான் நிறுத்துகிறாரோ, என்னைக்கு வந்து சீமான் வந்து அவர் கட்சியில் கொள்கை ரீதியாகவும் பிடிப்பு ரீதியாகவும் இருக்கவனை மேலே கொண்டு வச்சு இந்த 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான்றதுக்காக இவனை தூக்கி விடுறது, சோசியல் மீடியா வச்சு கட்சி நடத்துறதெல்லாம் நடத்தினா நிச்சயமாக சீமான் ஒரு எம்எல்ஏவை கூட தன் வாழ்நாளில் ஆக முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது வந்து ஏற்கனவே சீமான் வாயினால தான் அந்த கட்சி வளர்ந்துச்சு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சீமான் வாய் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாமே. இப்போ வந்து அந்த வாய் தான் சீமானை வந்து கொண்டு போய் குழியில் புதைக்க போகுதுன்றது தான் இது வந்து என்னென்னா சீமான்னு அதாவது ஒருத்தன்ட்ட கட்சியில் ஒருத்தன்ட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பேசுவான் ஒரு தலைவன் யார்கிட்ட பேசுவான்? நம்பகத்தன்மையான ஆள்கிட்டையோ இல்லை கட்சியில் முக்கியமான புள்ளிகள்கிட்டையோ பேசுவாங்க. அப்போ அவர்களே வந்து இந்த ஆடியோவை லீக் பண்ணுறான் அப்படின்னா நீ என்ன கட்சி நடத்துகிறீங்க, என்ன ஆளை கூட வச்சுருக்கீங்க, எவனை நம்பி கட்சி நடத்துகிறீங்க, எவனை நம்பி நீங்கள் வந்து
அரசியல் இயக்கத்தை வந்து அடுத்தடுத்து கொண்டு போக போகிறீங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே சீமான் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவனே கிடையாது அப்படின்றது அவர் வாயினாலே அது நல்லா நல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு. பொய் புரட்டு பித்தலாட்டன்றது ஒரு பக்கம், அது அரசியலில் உள்ளது. ஆனால் ஓவர் பொய்ன்றது இது. இப்போ 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 ராமதாஸ்லாம் இருக்கார் அப்படின்னா முண்டை முழிக்க பேசினார், தாயோட படுக்கிறது மாதிரி கூட்டணி வச்சாருன்னு. ஆனால் அவர் போய் சேர்ந்துட்டாரு. இது அரசியலில் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். அது இவங்க எல்லாமே பண்ணுறது தான். ஸோ அது பண்ணுறது கூட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இவன் பொய் தான் சொல்லுவான், நாளைக்கு இங்கே மாதிரி வாங்க காசு கொடுத்தா அங்கே போயிடுவாங்கன்ற அரசியல் வேறு. ஆனால் வாயை திறந்தா ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறது கூட ஒரு நம்பகத்தன்மையான ஆள் உங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னா அப்போ என்ன கட்சி நடத்துறீங்க? அந்த கட்சி நான் களைச்சி விட்டு பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியது, இருக்கிற காசை வச்சுட்டு அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சீமானுக்கு வந்து இது மிகப்பெரிய இந்த காலகட்டம், இப்போ வெளியான ஆடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படிங்க இன்னொருத்தட்ட ஃபோனில் பேசுகிறீங்க, அவன்கிட்ட நம்பகத்தன்மை இல்லாத ஆள்கிட்ட ஃபோனை பேசி அவன் ரெக்கார்ட் பண்ணி, அதுவும் உங்கள் கட்சிக்காரன்றீங்க, உங்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கான்றீங்க, அவனே ஆடியோ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் என்ன அவனை வச்சு நீங்கள் என்ன அரசியல் நடத்திடுவீங்க? உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி கொண்டு குழியில் தான் தள்ள போகிறாங்க. ஸோ அந்த நிலையில் தான் இப்போ சீமான் இருக்காப்புல. நிச்சயமாக வந்து சீமான் வந்து இதே மாதிரி போயிட்டு தான் 2026 இவர் எம்எல்ஏவாக இது பண்ணுறதுன்றது வேறு, முதல்ல கட்சியே இருக்காது, சீமானே இருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் சீமானோட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அப்படின்னு ஒரு விஷயம் பரப்பி விடுறது தான். அது பரப்பி விடுறது. அதை விஜயே வாய் தரன்னு சொல்லலையே. விஜயெல்லாம் சத்தியமா சீமானை சேர்க்க மாட்டாப்புல கூட்டணி. ஏன்னா சீமானாலாம் கட்டி மேய்க்க முடியாது. ஏன்னா சீமானால தன் கட்சி தொண்டர்களே கட்டி மேய்க்க முடியல. அது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு நாள் எல்லாம் பார்வையாளர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, சரி சீமான் ஒரு சோர்ஸ் அடுத்த கட்டமாக தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கூட்டம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது வளர்ந்துச்சுன்னு அவரே சொன்னார். 3% 7% ஆச்சு அப்படின்னு. இப்போ இந்த 7% 0.7% மாறிடும். ஏன்னா தான் கட்சியில் ஒரு 4 பேரை அடுத்து சீமானுக்கு அடுத்து கட்சியில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்ன்ற கட்சி சின்ன கட்சி தான். அந்த கட்சியில் கூட 4 எம்எல்ஏ பேர் சொல்லலாம், ஒரு பொதுச்செயலாளர் யாருன்னு சொல்லலாம், ரவிக்குமாரை சொல்லலாம், சீமானை அது இவரை திருமாவளவன் கட்சியில் ஒரு 4 பேரை சொல்ல முடியும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னா அப்பா மகன்னாலும் 2 பேர் இருக்காங்கல்ல. அப்பா இருக்கார், மகன் இருக்கார், அப்புறம் ஜிகே மணி இருக்கார். ஏன்னா இன்னும் ஒரு 4 பேரை சொல்ல முடியும். வழக்கறிஞர் பாலு இருக்காப்புல, அவர் ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா? இப்படி ஒரு 3-4 பேர் இருக்காங்க, சொல்ல முடியும். நீங்கள் சீமான் கட்சியில் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தனக்கு அடுத்து ஒருத்தர் வளர்த்து இல்லைனால அப்போ அவங்க வந்து சரியான தலைவனே இல்லைன்னு அர்த்தம். அடுத்த சாதாரண புள்ளங்கா பையங்களுக்கெல்லாம் பயப்படுறாப்புல சீமானு. நம்ம இந்த ஒருத்தனை பொதுச்செயலாளர்னு போட்டோம்னா அவன் நம்மளை அடித்து சாப்பிட்டு கட்சியை நடத்திடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் இருக்க வரைக்கும் ஒருத்தன் தலைவன் ஆகவே முடியாது, அவன் தலைவன் மேலே வரவும் முடியாது. ஏன்னா இப்போ சீமான் கட்சியை நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே சீமான்னா சீமான் கட்சியோட ஓனர், அது எல்லாருக்குமே தெரியும். சீமான் இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாதுன்றது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சீமான் வந்து கூட ஒருத்தனை வச்சுருந்தா அவன் நம்மளை காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறது சீமானோட அறியாமையும் மற்ற சீமானோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அது காட்டுது. எனவே வந்து சீமான் தொடர்ந்து கட்சி நடத்த முடியுமான்றதே கேள்விக்குறியாக இருக்குது. அவர் சொந்த கடையாக வேணால் கடை மாதிரி வேணால் ஃப்யூச்சரில் நடத்தலாம். சும்மா ஏதோ ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நடத்திக்க வேண்டியதான். அப்படி தான் அடுத்த ஃப்யூச்சரில் இந்த கட்சி இப்படியே போச்சுன்னா போயிட்டு. ஓகே சார். தளபதியோட விலையில்லா வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடு இப்போ கட்டி முடிச்சிருக்கிறதா விஜயுடைய பிஏ விஜயானந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 2 வீடு பெருசு இல்லைம்மா, மொத்தம் தமிழ்நாட்டிலே 10 பேர் தான் இருக்கான். அதில் 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காருல, பெரிய விஷயம்ல அது. அதுவும் அது வந்து விஜய் அவர்கள் கட்டி கொடுத்த வீடுனா அந்த பேர் வச்சிருக்கேன், எப்படி தளபதி அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலான்னு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு பயங்கரமாக கோவம் வேற பட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தளபதியின் விலையில்லா வீடுன்னு ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்லணும்? தளபதின்றது பொதுவான வார்த்தை தான். நம்ம தளபதின்றவர் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழப்போரில் போய் சண்டை போட்டார்ல விஜய், போய் முன்னாடி நின்னார். எத்தனை குண்டுகள் பாஞ்சாலும் தப்பிச்சு வந்தாரா இல்லையா? ஈழப்போரில் தமிழர்களுக்காக போராடிய ஒரு தளபதியாக, பிரபாகரன் அவர்களுக்கே தளபதியாக இருந்தவர் தான் அவர். கிளிநொச்சி முள்ளிவாய்க்கால் பகுதியில் பெருஞ்சண்டைகள்லாம் போட்டிருக்காரு சிங்கள இராணுவத்துக்கு எதிராக. அப்புறம் அவர் தளபதின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவீங்க? அதற்கப்புறம் இப்போ நீங்கள் மத்திய இராணுவத்தோட, சிஆர்பிஎஃபோட, சிஏஎஸ்எஃபோட, பிஎஸ்எஃபோட எல்லாம் சண்டை போட்டிருக்காருல, அப்போ தளபதி தானே அவர். அப்புறம் எப்படி தளபதின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? எத்தனை போர்கள், எத்தனை சண்டை நீங்கள் வந்து பாண்டியர்கள் காலத்துலேருந்து சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் போடாத சண்டையை விட தாண்டி இன்றைக்கி வந்து ஆயுதங்கள் ஏந்தி போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியாக ஒரு முன்னெடுத்து
எப்போ எங்கே போனாலும் ஒரு 1000 2000 பேர் 5000 பேர் கூடிடுவான். அப்படியே சாலையில் அப்படியே நடந்து போனார்னா எத்தனை பிரச்சனையை தீர்த்திருக்காரு ஒரு தளபதியாக இருந்து. அப்போ தளபதின்றவனே வந்து ஒரு தலைவனோட அடிமை. சரிட்டா? இப்போ இவர் மு க ஸ்டாலின் தளபதி என்னன்னா, அவங்க அப்பா வந்து தலைவராக இருந்தார். அதனால் அவர் தகப்பனுக்கு ஒரு அடிமையாக இருக்கிற தப்பு கிடையாது. அதனால் அவர் வந்து ஒரு தளபதியாக அந்த கட்சிக்கு இருந்தார்னா, ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்தார். கலைஞர் இருந்தார். அதுக்கு தளபதியாக மு க ஸ்டாலின் இருந்தார். இவருக்கு யார் தலைவராக இருந்தார்? இவங்க அப்பாவா? எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் தலைவரா? இவர் தளபதி, அவருக்கு தளபதியா என்னன்னு தெரியல. குடும்ப சண்டையில் முன்னின்று நடத்தியிருப்பார் போல. குடும்ப சண்டையில் முன்னின்று ஒரு தளபதியாக அவங்க அம்மாவோட போராடினது, மனைவியோட போராடின அந்த ஒரு வீர சண்டையை வைத்து அவருக்கு தளபதின்னு பட்டம் கொடுத்துருக்கலாம். அந்த பட்டத்துக்கு தான் 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை 9 பேர், 10 பேர் இருப்பான். 10 பேர் வீடு இல்லாமல் இருக்கான் அப்படின்னா 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. பெரிய சாதனை தானே அது. ஜாஃபர் சாதிக் கிட்ட இயக்குனர் அமீர் அவர்கள் 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறதா வந்து யூடியூபர் மாரிதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆக்சுவலி அந்த பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஒரு ஈத்திர பயமா அவனை பற்றிலாம் நீங்கள் பேசி துபாக்கூரை பற்றி பேசி இல்ல அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பட் இப்போ மறுபடியும் அதை இழுக்கிறதுக்கு துபாக்கூர்மா அவன் வந்து ஏதோ பொழப்பு நடத்திட்டு மதுரையில் உட்காந்துருக்கான். அவெல்லாம் வந்து துபாக்கூர் அவனை போய் நீங்கள் ஒரு ஆளுன்னு பேசுங்க. அவெல்லாம் 2 கேஸ் போட்டோன்னே காணாமல் போய் தலைமுறைவாக இருந்தவன் இப்போ வந்து ஏதோ யூடியூப் இது பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று போட்டிருப்பான். அவன் சொல்கிறதெல்லாம் அவெல்லாம் ஒரு ஆள், அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அவர் அமீர் அவர்கள் கைது பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு எச்சக்கலப்பை அவனை போய் நீங்கள் பேசியிருக்கீங்க. அவர் துபாக்கூர் வந்து ஏதோ வந்து ஒரு யூடியூப்பை நடத்திக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு ஆள் இவ்வளோ நாள் போலீஸுக்கு பயந்து ஓடி போயிட்டான். அவன் மேலே கேஸை போட்டு அதுக்கப்புறம் பெயிலில் வந்தான். அவன் ஏன்னா பெயிலில் வந்து தலைமறைவாக அப்படியே எதுவுமே சத்தம் காட்டாமல் ஏதோ வீடியோ போட்டுருந்தான். அவன் சென்ட்ரல் ஏஜென்சிலையா இருக்காரு, சிபிஐயில் இருக்கானா, இல்லை அவன் வந்து இதில் இருந்தால் அவர் அப்படியே இவருக்கு மட்டும் தகவல் தெரிஞ்சிச்சு 1 கோடி வாங்கினது. அவன் இடியே வந்து இப்போ வழக்கில் இருந்து வெளியே விட்டாங்க, பெயிலில் வெளியே விட்டாப்புல ஜாஃபர் சாதிக். வெளியே வந்தாச்சு. அதுக்கு அடுத்து சிபிஐ வழக்கு மட்டும் இருக்குது. அதுலேயும் பெயில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தோட இதில் இருக்குது. இவர் என்னமோ பெரிய பிடிங்கி மாதிரி இவர் போய் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன்லாம் ஒரு ஆள், நீங்கள் அவனை பற்றிலாம் பேசிக்கிட்டு. ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் வந்துட்டு விசாரணை சங்கிலி தொடர் மாதிரி ஒரு பக்கமாக போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிசிங் ராஜா அப்படிங்கிறவர் வந்துட்டு கைது பண்ண போகிறதா ஒரு விஷயம் பேசப்படுது. உண்மையிலேயே சிசிங் ராஜாங்கிறவர் யார்? அவருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன தொடர்பு? அவர் யாருன்றது ஒன்று அவர் பொண்டாட்டிகிட்ட கேட்கணும், இல்லை அவர் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் நெருங்கி டெய்லி சோறு போட்டு பழகிட்டு இருந்துருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. யார் சிசிங் ராஜானா யார் வந்து ஒரு ரவுடின்றது தெரியுமே தவிர, சிசிங் ராஜானா ஒரு கொலை அப்படிங்கும்போது பல ரவுடிகள் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. பல கட்ட பஞ்சாயத்துக்காரங்களாம் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து போலீஸ் விசாரணையில் தெரியுது. ஒருத்தராக வெளியே வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தராக தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறத வச்சு இவன், இவனை சொல்கிறத வச்சு இவன், அவன் சொல்கிறத வச்சுன்னு இப்போ இது வந்து கிணறு தோண்ட பூதம் வர்ற கதையாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பல ராஜாக்கள் வருவாங்க. ராஜாக்கள், ராணிகள், சிப்பாய்கள்லாம் வந்து சிக்குவான். அது இன்னும் விசாரணையில் இனி போக போக தான் தெரியும். இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்து அதானியோட சொத்து மதிப்பு வந்து 6,60,000 கோடியா உயர்ந்திருக்கு. ஆனா அம்பானியோட சொத்து மதிப்பு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அதாவது அதானியோட சொத்து மதிப்பு 10 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தது. 10 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தது. உலகத்தின் டாப் 10 பணக்காரனாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இண்டன்பர்க் வந்து சரிச்சு விட்டு 8 லட்சத்தி சில்லற கோடி ஆக்கி விட்டான். அதுக்கப்புறம் அம்பானி வந்து அதோட ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த இடத்த அம்பானி பிடிச்சிட்டாப்புல. அந்த டாப் 15 வந்துட்டாப்புல. இவங்க 20 போயிட்டாங்க. இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது, இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷேரில் வந்து ஏறுறது இறங்குறது. இது வந்து ஒரு எப்படின்னா விர்ச்சுவல், அந்த காசு அவன்கிட்ட இருக்குமான்லாம் தெரியாது. அது ஏறும் இறங்கும். அதுக்கான காரணங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான். ஆனால் ஸ்டேபிளாக வந்து ஒரு அரசு நினச்சாலும் செபி நினச்சா மட்டும்தான் ஒருத்தர் ஸ்டேபிளாக காப்பாற்றி வச்சுருக்க முடியும். இல்லைனா அவன் கரெக்டான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். அதனால் அம்பானி கரெக்டான பிஸ்னஸ், அதாவது திருட்டு பிஸ்னஸில் நேர்மையான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காப்புல நீண்ட காலமாக. அதனால் அவர் ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து முள்ளமாரி பிஸ்னஸ், திருட்டு பிஸ்னஸ் முள்ளமாரி பிஸ்னஸ் கலந்தது தான் அதானியோடது. ஸோ அதனால் அது ஏற்றம் இறக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் ரகுபதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் இப்போது
இருக்குது. ராமர் வந்து சமத்துவத்தெல்லாம் அப்போவே கடைப்பிடிச்சிருந்தாரு, அந்த மாதிரியான விஷயம்தான். ஸோ ராமர் எப்படி திராவிட மாடலுக்குள்ளே வந்தார்? இல்லை, ரகுபதியெலாம் வாயவே திறந்ததே இல்லை. இந்த இத்தனை வருஷத்தில் ஆட்சியில் ரகுபதியெலாம் வந்து ஒரு கணக்கிலே வந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் தான் அதிமுகவில். இதெல்லாம் இதில் அடிப்படையில் ஒரு உள்ளுணர்வில் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள் தான் அதெல்லாம். என்ன இருந்தாலும் அவர் திமுகவில் வந்து இவ்வளோ நாள் ஆகி ஒரு அமைச்சர் ஆனால் கூட அவர்களுக்கு உள்ளே வந்து அந்த ஆழமாக வேர் விட்டதுன்றது வந்து அந்த அதிமுக அடிமை புத்தின்னு இருக்குல்ல, அது இருக்க தான் செய்யும். ஒருவேளை அவரை மிரட்டியிருக்கலாம், கேசஸ் போட்டு ஒன்று உள்ளே தள்ளிடுவோம், சிபிஐ கேஸ் வரும், இடி வரும் மிரட்டியிருக்கலாம். அதனால் அவர்களுக்கு நேரடியாக அரசியல் ஆதரவு தெரிவிக்க முடியாமல் மறைமுகமாக ராமருக்கு ஆதரவு தெரிஞ்சாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க பிஜேபிக்காரங்க. சரி, நம்ம எப்போ தூண்டில் போட்டாலும் இவரை தூக்கிடலாம் நம்ம கட்சிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுத்துருக்கலாம் அரசியலில். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதை பற்றி திமுக ஒன்றும் பெருசாக வாயை திறக்கலைன்னா கூட ரகுபதி அந்த மாதிரியான ஒரு மறைமுக மிரட்டலுக்கு ஆளாயிருக்கலாம். அதனால் சரிப்பா, நான்லாம் அப்படிலாம் உங்கள் மேலெலாம் எனக்கு அந்த விரோதம்லாம் கிடையாது, நான் ராம பக்தன் தான், ராமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்குங்க, உங்களுக்கு இக்கட்டான நிலைமை வந்ததுன்னா நான் கூட அந்த பக்கம் வந்துடுறேன்ற மாதிரியான ஒரு சமிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மாப்தி சார்.